நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசிய பிரதமர், கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு 4 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிக வருவாய் கிடைக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், பிரதமரின் விவசாய நிதி திட்டத்தின் கீழ் 3 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக பீகார் இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்புகளை பெற்று வருவதாகவும், மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதால் பீகார் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார். இந்த மாநிலத்தில் உள்ள வளங்கள் வளர்ச்சிக்கான கருவிகளாக மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பொதுக்கூட்ட மைதானத்திற்கு சென்ற பிரதமருக்கு வழிநெடுகிலும் பூக்களை தூவி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமருடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பீகாரில் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து புதிய மின்னணு தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்த பிரதமர் 4 புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் தொடங்கி வைத்தார். இது தவிர 61500 சுய உதவி குழுக்களுக்கு 400 கோடி ரூபாய் நிதி உதவியையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். பீகார் பயணத்தை தொடர்ந்து மேற்கு வங்கத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார்.